வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் இப்போது மிக பரபரப்பாக நடப்பது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்வதுதான். வெவ்வேறு கட்சிகள் அந்த முயற்சியில் ஈடுபட, இம்முறை வழமைக்கு மாறாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு வடக்கு கிழக்கில் பரவலாக போட்டியிடப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு போட்டியிடுகிறார்கள் என்பது இறுதியாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே தெரிய வரும். தமிழ் கட்சிகள் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து மனு தாக்கல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, பச்சிப்பள்ளி ஆகிய இரு பிரதேச சபைகளுக்குமான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் செயலகத்தில் குறித்த இரு சபைகளுக்குமான வேட்பு மனுக்கள் இன்று நண்பகல் கையளிக்கப்பட்டது. இதேவேளையில் மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் அவர்களது கட்சிக்கான கட்டுப்பணம் இன்று செலுத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு தலைமையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணம் மட்டக்களப்பு தேர்தல் திணைக்களத்தில் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே தேர்தலுக்கு முன்னடக்கும் கட்சி மாறல்களுக்கும் குறைக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் காண்டீபன் தற்போது தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் எருவில் வட்டார கிளையின் தலைவராக செயற்பட்டு அக்கட்சியிலேயே கடந்த உள்ளூராட்சி மன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபையின் உறுப்பினராக செயற்பட்டார். இந்த நிலையில் தற்போது தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறி தேசிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். அவர் என்ன காரணத்திற்காக கட்சி மாறினார்? அவரிடம் விசாரித்த போது தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உயர் பதவியில் இருக்கும் சிலர் எனக்கு தெரியாமலேயே எனது வட்டாரத்தில் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். 2023 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதும் அதற்கு நான் விண்ணப்பித்திருந்தேன். அப்போது எனது விண்ணப்பம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் போக்கு அண்மை காலமாக தன்னிச்சையாக உள்ள நிலையில்தான் நான் அக்கட்சியிலிருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறி தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளேன். இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் எருவில் வட்டாரத்தில் போட்டியிட உள்ளேன் என்கிறார். தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உயர் பதவியில் இருக்கும் சிலர் என்று குறிப்பிடுவது பெரும்பாலும் சாணக்கியன் அணியினராக இருக்கலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமது சுயேட்சை குழுவின் வேட்பாளர்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்து கட்டுப்பணம் செலுத்த தொடங்கியுள்ளார். யாழில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் சுயேட்சை குழுவாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்காக யாழ் தேர்தல் திணைக்களத்தில் இன்று அவர் கட்டுப்பணம் செலுத்தினார். அப்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் சுயேட்சை குழுவாக இத்தேர்தலில் போட்டியிட உள்ளோம். இதற்கமைய யாழில் உள்ள 5 உள்ளூராட்சி சபைகளுக்கு முதற்கட்டமாக கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கிறோம். உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்துவதற்கு எம்மிடம் போதிய நிதி இல்லாததால் போட்டியிடும் வேட்பாளர்களிடமே அதற்கான நிதியை வழங்குமாறு கூட கேட்டிருக்கிறோம். அவ்வாறு அவர்கள் வழங்கும் இடத்தை அந்த நிதியை நாம் மீண்டும் அவர்களிடம் கிடைக்கும் என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். எமக்கான பணம் வந்த பின்னர் அந்த நிதியை நிச்சயம் அவர்களிடம் வழங்குவோம் என்றார். பொதுவாகவே தற்போது அவர்கள் எடுத்துள்ள நிலைப்பாடு எமக்கு வாக்களியுங்கள், எமக்கு வாக்களிக்க விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை, மற்றொரு தமிழ் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்பதுதான். அதன் மூலம் அவர் கூற வருவது தமிழ் மக்கள் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம், முக்கியமாக ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதுதான். அவர் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எந்த தமிழ் கட்சியுடன் கூட்டணி சேர தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவரது சுயேட்சை குழு வெற்றி பெற முடியாத இடங்களில் எந்த தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்றாலும் அதற்கு ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் அர்த்தம் என்னவென்றால் குறிப்பிட்ட ஒரு உள்ளூராட்சி சபையில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு ஆசனங்கள் கிடைக்காவிட்டால் மற்றொரு தமிழ் கட்சிக்கு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு ஆதரவு வழங்கி ஆட்சி அமைக்கும். அதே போல வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தது, ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது போனால் மற்றொரு தமிழ் கட்சியின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும். அது பற்றி குறிப்பிட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வளவு நாள் கதைக்காமல் இருந்தாலும் இப்போது அவர் நன்றாக கதைக்கிறார். தமிழ் கட்சிகளுடைய நல்ல தொடர்பில் உள்ளோம் என்றார்.
வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு இப்போது கட்டுப்பணம் செலுத்துவதற்கு காசுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது. தங்களுக்கு கிளிநொச்சி முழுக்க வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் கட்டுப்பணம் செலுத்துவதுதான் கடினமாக இருக்கின்றது. வவுனியாவிலும் அதே நிலைமைதான் காணப்படுகின்றது என்கிறார். எங்களது சுயேட்சை குழுக்கான கட்டுப்பணம் 5000 ரூபாய் என்பது கடினமாக இருப்பதாக கூறியுள்ளார். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கூறியுள்ள மற்றொரு கருத்து, எங்களுடைய இளஞ்செழியன் ஐயா அவர்கள் நீதித்துறையில் இருந்து விலகி அரசியலுக்கு வருவாகராக இருந்தால் அவர் கூட நாங்கள் நிற்போம், எங்களுடைய கட்சி தலைவராக அவர்தான் இருப்பார் என்றார். தமிழரசு கட்சியினர் என்ன நிலைப்பாட்டில் உள்ளார்கள்? இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், இன்றைய நிலையில் ஏனைய கட்சிகளின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் இல்லாத நிலைமையே காணப்படுகின்றது. இந்த நிலைமையில் நாங்கள் இலகுவாக வெல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளது என தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை உட்பட 11 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. காத்தான்குடி நகர சபையை தவிர்த்து ஏனைய சபைகளுக்கான கட்டுப்பணம் இன்று செலுத்தப்பட்டுள்ளது. சாணக்கியன் எம்பி கூறிய போது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 96,000 வாக்குகளை பெற்றிருந்தோம். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் 1,50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறும் வகையில் தேர்தல் வியூகங்களை அமைத்துள்ளோம். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது என்பதை தாண்டி கட்சியின் வாக்கு வங்கியை அதிகரிக்கும் ஒரு சந்தர்ப்பமாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். 2020ஆம் ஆண்டு தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பெற்ற வாக்குகளை விட 2024ஆம் ஆண்டு தேர்தலிலே நாங்கள் அதிகளவான வாக்குகளை பெற்றோம். அதே போலவே இந்த தேர்தலிலும் எங்களுக்கு வட்டாரங்களில் வெல்வதும் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி செய்வதை விடவும் கட்சியின் வாக்கு வங்கியினை அதிகரித்தலினூடாக இந்த 2 விடயங்களையும் நாங்கள் மிகவும் இலகுவாக செய்து முடிக்கலாம். 2018ஆம் ஆண்டு இந்த தேர்தல் முறை முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்ட போது அதிலே கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து 2023ஆம் ஆண்டு தேர்தலில் சில மாற்றங்களை செய்தோம். அதிலும் சில குறைபாடுகளை அவதானித்து தற்போது 2025ஆம் ஆண்டு வேட்பாளரை தெரிவு செய்து சிறந்த வேட்பாளர்களை தெரிவு செய்திருக்கின்றோம். தற்போது இந்த தேர்தல் முறையிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டமையால் பல இளைஞர்களுக்கு இடம் கொடுத்துள்ளோம். அந்த அடிப்படையிலும் இம்முறை வேட்பாளர் தெரிவில் பல மாற்றங்களை செய்துள்ளோம் என்றார்.